குவரத்தை குறைவின்றி அருள்வார், குறைகளை களைவார், குலத்தினை காப்பார். தாயாம் சாயே பரலட்சுமி கரத்தில் தவழ்ந்திட மழலை பரமதை. அல்லாஹ் மாலிக், என் அன்பு பிள்ளையே, உன் வழித்துணை சாயப்பா, உனக்காக பேசுகிறேன், உனக்காக மட்டுமே பேசுகிறேன். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய உன்னை வாழ்த்துகிறேன். நீயும் உன் அன்பு பிள்ளைகளும் வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யமாக, அன்பாக, உயர்வாக, மகிழ்ச்சியாக, பாதுகாப்பாக வாழ்வதற்காக உன்னை நான் வாழ்த்துகிறேன். என் அன்பு பிள்ளையே, ஒரு காலம் நீ துவண்டு போகக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னிடத்திலே தினம் தினம் வந்து உன்னிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். உனக்கு எத்தனையோ துன்பங்களை நீ அனுபவிக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இந்த வாழ்க்கை என்னும் பாதையிலே பெரிய குழியிலே நீ தடுக்கி விழுந்தாலும் கூட இத்தோடு என்னுடைய கதை முடிந்து போனது என்று கருதாமல், அழாமல், எப்படி அந்த குழியில் இருந்து மேலே வருவது எப்படி என்று யோசிக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய பிள்ளைக்கான அழகு. வழியிலே உன்னுடைய செயல்களை தடுக்கின்ற சில தடைக்கற்கள் இருக்கத்தான் செய்யும். உனக்கு தெரியுமா ஒரு ஆட்டத்திலே, ஒரு ஓட்ட பந்தயத்திலே அப்படியே ஓடி சென்று வெற்றி அடைவது என்பது இலகுவான ஒரு விஷயம். ஆனால் அந்த ஓட்ட பந்தயத்திலே சில விஷயங்களை செய்திருப்பார்கள், தடைக்கற்களை வைத்திருப்பார்கள். அந்த தடைக்கற்களை தாண்டி வந்தால்தான் வெற்றி என்பது அந்த ஓட்டம் ஓடுகிற அந்த பிள்ளைக்கு கிடைக்கும். அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில நீ செல்லுகின்ற பாதையில அநேக வேக தடைகள் இருக்கும், அநேக நெரிசல்கள் இருக்கும், கூட்ட நெரிசல்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டித்தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று ஆக வேண்டும். உன்னில் மிக பெரும்பாலானவர்கள் அந்த கற்களை தூக்கி எறிந்து விடுவதன் மூலமாக, அந்த தடை கற்களை எல்லாம் தூக்கி எரிந்து விடுவதன் மூலமாக தற்காலிகமாக அவர்கள் நிம்மதி அடைகிறார்கள், இன்பத்தையும் சில நேரங்களிலே அவர்கள் பெறுகிறார்கள். ஆனால் ஒரு சிலரோ அந்த கற்களை அகற்றிய பின்பு அதை தூக்கி எறிந்து விடாமல் அவற்றை தங்கள் வீட்டின் மாடியை கட்டுவதற்கு படிக்கட்டுகளாக பயன்படுத்தி புத்திசாலித்தனமாக இருக்கிறார்கள். அப்பா, நான் அடிக்கடி சொல்வேன், நீயும் கேட்டிருக்கிறாய். ஒரு தொடர் வண்டியிலே, ரயில் வண்டியிலே செல்லுகின்ற ஒரு பயணி மூட்டையை தூக்கி கொண்டு செல்வான். அந்த பாரத்தை தோளிலா சுமப்பான். புத்திசாலியாக இருந்தால் பக்கத்திலே வைத்துவிட்டு பயணம் செய்து கொண்டிருப்பான். நெருக்கடி அதிகமாக இருக்கிறது, என்ன செய்வது? அவனுக்கு உட்கார இடம் கிடைக்கவில்லை. அப்பொழுது என்ன செய்வது என்று விழிப்பாய். நீ அந்த நேரத்தில் விழிப்பாய். அவன் என்ன செய்வான் தெரியுமா? அந்த மூட்டையின் மீதே அதையே இருக்கையாக பயன்படுத்தி அதன் மீதே அமர்ந்து கொண்டு அழகாக பயணம் செய்வான், நிம்மதியாக பத்திரமாக பயணம் செய்வான். அவன் புத்திசாலி. அதுபோலத்தான் நீயும் இருக்கிறாய். இன்னும் சில பெரிய பெரிய வடிவமற்ற தடை கற்களை இந்த வாழ்க்கையிலே தங்களது அந்த பறந்து விரிந்த தோட்டத்திலே, பூங்காவிலே வைத்து அழகு பார்க்கிறார்கள் அந்த பிள்ளைகள் எல்லாம். ஒரு விவசாயி, அந்த விவசாயினுடைய கதையை கேள். ஒரு விவசாயி வளர்ந்து வந்த அந்த வயதான அடிமாடு, அந்த பிள்ளை ஒரு விவசாய பிள்ளை, என்னுடைய பிள்ளை. அந்த விவசாயினுடைய வளர்த்து வந்த அடிமாடு ஒன்று தவறி அந்த விவசாயினுடைய தோட்டத்திலே உள்ள வறண்ட கிணற்றிலே விழுந்து விடுகிறது. சரி, அந்த விழுந்து போன அந்த அடிமாட்டை காப்பாற்ற எடுக்கின்ற எந்த முயற்சியும் அந்த மாட்டினுடைய விலையை விட அதிகம். அந்த மாடு விற்கப்பட்டால் என்ன விலை வருமோ
அதை விட 3 மடங்கு கூடுதலான விலையாக அது இருக்கிறது. ஆகினால் அந்த கிணறு எப்படியும் மூடப்பட வேண்டிய கிணறு தான், அதுவும் மூடப்பட வேண்டிய கிணறு தான். தவிர அது மிகவும் வயதான மாடு என்பதனால் அதை காப்பாற்றுவது வீண் வேலை என்று முடிவு செய்த அந்த விவசாயி அந்த மாட்டோடு அப்படியே அந்த கிணற்றை மூடிவிடுவது என்று முடிவு செய்தார். பிறகு என்ன, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் உதவிக்கு அழைத்து அனைவரும் திரண்டு சற்று அருகில் இருந்த ஒரு மண்திட்டில் இருந்து மண்ணை மண்வெட்டியிலே அள்ளி கொண்டு வந்து அந்த கிணற்றை அனைவரும் நிரப்பி கொண்டு வந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு 10 நிமிடம் மண்ணை அள்ளி கொட்டியவுடன் கிணற்றுக்குள்ளே எட்டி பார்த்தார்கள். அவர்கள் பார்த்த காட்சி அவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. என்ன, ஏன் வியப்பு? இவர்கள் மண்ணை போட போட மாடு தன்னுடைய முயற்சியை கைவிடாமல் உடலை உதறி மண்ணை கீழே தள்ளி அதன் மீது ஏறி நின்று கொண்டு இருந்தது. இவர்கள் மீண்டும் மணலை கொட்டி கொண்டே இருக்கவும் அந்த அடிமாடு ஒரு வழியாக கிணற்றின் விளிம்பை எட்டியவுடன் மாடு ஒரே ஓட்டமாக அந்த தோட்டத்திற்கு ஓடி சென்று மறைந்தது. ஆம் என் அன்பு பிள்ளையே, நீயும் அப்படித்தான். நீயும் புத்திசாலி பிள்ளை. உன்னை தொல்லைகள், துன்பங்கள், தடைகள் குறுக்கிடுகின்ற பொழுது துவண்டு போகாதே, ஒரு காலம் துவண்டு போகாதே. இதுதான் வாழ்க்கை என்று உன்னுடைய திறமைகளுக்கு நீயே முற்றிப்பொள்ளி வைத்துக் கொள்ளாதே. அதையும் மீறி உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்கின்ற அந்த மன உறுதியோடு சிகரத்தை நோக்கி சலிப்பு இன்றி பயணம் செய்ய கற்றுக்கொள். வாழ்க்கை என்பது கண்டிப்பாக மாறும். மாற்றம் ஒன்றே நிலையானது, மாறாதது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. எப்படி உனக்கு இன்பமும் வெற்றியும் மகிழ்ச்சியும் உன்னை விட்டு ஓடி போனதோ, அதே போல இன்றைக்கு இன்பமும் அந்த துன்பமும் அந்த பிரச்சனையும் தோல்வியும் கூட உன்னை விட்டு ஓடி போகிறது. எனவே வாழ்க்கை என்பது இதுதான் நிதர்சனம் என்று புரிந்து கொண்டால் பிறகென்ன, அப்பா உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன், நீ வென்று கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மாலிக்.